ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் ரைட்டிங் மெத்தட். ஆன்சர் ரைட்டிங் மெத்தட்னா என்ன? ஸோ நான் இதில் என்ன கவர் பண்ண போகிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி ஆன்சர் ரைட்டிங் மெத்தட் இஸ் சம்திங், இட்ஸ் அன் ஆர்ட். அந்த ஆர்ட்டை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் நோ த பேசிக். நம்ம நிறைய பேர் இந்த ஆன்சர் ரைட்டிங் ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலேயே நிறைய தப்புகள் செய்கிறோம். அதனால தான் நம்ம பேப்பரில் அது நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு கொஷின் நீங்கள் புரிஞ்சிக்காம வேறு ஏதாவது ஒரு ஆன்சர் ரொம்ப குவாலிட்டியாக எக்ஸ்ட்ராடினரியாக வேறு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் கிரியேட் அ பேட் இம்ப்ரெஷன் எக்ஸாமினருக்கு கிரியேட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கோட் வேர்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி கேட்டால் இப்படி எழுதலாம். இப்படி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம பேப்பரில் அதை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். எல்லாராலையும் பேப்பரில் எக்ஸலண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு அபவ் ஆவரேஜ், ஃபியூ கொஷின்ஸ் எக்ஸலண்ட், ஃபியூ பிலோ ஆவரேஜ், இப்படி தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பண்ணுறதே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக, அதாவது அவங்களுக்கு காட்டணும் நமக்கு கொஷின் புரிஞ்சிடுச்சுன்றது, அதுதான் முக்கியம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் 3 பார்ட். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டெஃபினிஷன். ஒரு குளோபலைசேஷன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை புதுசாக ஒரு விஷயம், இப்போ குளோபலைசேஷன்ன்றது ஒரு எல்லாருக்கும் வெல் நோனான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். சில சமயத்தில் கொஷின்லேயே டெஃபினிஷன் கேட்பாங்க, நீங்கள் அதை இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்கலாம். சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் சொல்லலாம், அதற்கான இன்ட்ரொடக்ஷன் நம்ம டெஃபினிஷன் மூலயமா ஆரம்பிக்கலாம். அடுத்த ரீசன்ட் ஈவெண்ட், ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் ஒரு கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஓசோன் டிப்ளேஷன் சால்வ் ஆகியிருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த கொரோனா லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் மாசு கட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஆல் ஓவர் த ஏர்த்தே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இல்லாமல் ஓசோனோட டிப்ளேஷன் எல்லாம் சால்வ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரீசெண்ட் ஈவெண்ட்டை சொன்னீங்கன்னா இட் வில் ஷோ தட் யூ ஆர் கரண்ட்லி அவைலபிள் வித் ஆல் த இஷ்யூஸ். ஓகே, உங்களால் எந்த இடத்துல கரெக்டான விஷயங்களை பொருத்த முடியுமோ பொருத்தலாம். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு எந்த கொஷினுக்குமே கிடையாது. உங்களோட அப்ரோச் எப்படின்றது தான் அதில் பார்ப்பாங்க. அதுக்கேற்றாற்போல தான் மார்க். ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபிகர்ஸ். இப்போ எக்கனாமிக் சர்வே அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கலாம். இன்ட்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் ஆன் த ஹோல் கொஷினுக்கு நீங்கள் ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதோடைய ஒரு அப்படின்ற மாதிரி இருக்கணும், புரிய வைக்கணும் நமக்கு. அதுக்கு அடுத்ததெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க, இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிடணும்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் பார்ட்டையும் சேர்த்து சொல்யூஷனையும் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டு அதையே திருப்பி 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 பாடி கன்க்ளூஷன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய தவறான விஷயம். ஸோ அந்த தவறை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும், அவங்கள யோசிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் ஓகே, ஒன்னொன்றுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும். சரி, லொக்கேஷன்ஸ் கொடுக்கலாம். லொக்கேஷன்னா ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபியில் தான் நமக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். மேபி எக்கனாமிக்ஸில் பாலிட்டியில் தேவைப்படலாம். ஸோ வேரெவர் யூ ஃபைண்ட் இட் நெசசரி யூ கேன் கிவ் த மேப். ஆர் இல்லை இந்த லொக்கேஷனில் இது இருக்குது அப்படின்னா அந்த லொக்கேஷன் நேம், லொக்கேஷன் சீன் இன் நியூஸ் மென்ஷன் பண்ணலாம். So interlinking all the subparts asked in the question and write about the crux. நான் ஆல்ரெடி சொன்னேன், கொஷின் சம்மந்தப்பட்டதை ஒரு க்ரக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோனாலே ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் நீங்கள் லென்த்தியாக எழுதுனீங்கன்னா இட் வில் பி வெரி மோனோட்டோனஸ் ஆர் நல்லாவே இருக்காது சொல்லப்போனால். ஓகேங்களா, எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும், க்ரக்ஸ். ஓகேங்களா. பாடி ஆஃப் த பார்ட்,
ரொம்பவே முக்கியமானது. 3 இதுவுமே வந்து ரொம்பவே முக்கியமானது. நத்திங் கேன் பி கிவ் அப். ஓகே. பாடி பார்ட்ல ஒரு ஒரு கண்டிப்பா நீங்க கொஸ்டினை படிச்சிருப்பீங்க. எது வந்து அவங்க கேட்க வராங்கன்றத சப் பார்ட்டை டிவைட் பண்ணுங்க. சப்டிவிஷன் கொடுக்கறதுலயே ஒரு டெக்னிக் இருக்கு. எப்படின்னா, நீங்க அதுல என்ன பார்க்குறீங்களோ அதையே கொஷின்ல இருக்கிற வேர்ட்ஸே சப்டிவிஷனுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா மோர் அட்ராக்டிவா இருக்கும். தென் பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதுங்க. எல்லாத்தையுமே பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு கண்டென்ட் தெரியும் போது மட்டும் யூ ஹாவ் டு ரைட் இன் பாயிண்ட் ஃபார்மேட். தென் எதில் நம்ம வந்து பேராகிராஃபாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். நீங்கள் வேக் நாலேஜ்னு சொன்னோன்னே தப்பாக எடுத்துக்கக்கூடாது. யூ மஸ்ட் ஹாவ் சம் நாலேஜ் ஆன் இட். அந்த நாலேஜ் நீங்கள் எழுதும்போது பேராகிராஃபில் எழுதலாம். ஆர் எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னா நீங்கள் பாயிண்டில் எழுதலாம். நீங்கள் ஏதோ ஒரு யோசிச்சுக்கிட்டு அதை போயிட்டு பாயிண்ட்டாக எழுதினீங்கன்னா தட் வில் லிட்ரலி இரிட்டேட் த எக்ஸாமினர், எவாலுவேட்டர். ஸோ மேப் கொஷின்லாம் நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணலாம். மேப் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ரிலேட்டட் கொஷின்ஸ், அதாவது பீப்புள் இம்பேக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து ஃப்ளோ சார்ட் ஆர் டயக்ராம்ஸ் கொடுக்கலாம். ஃப்ளோ சார்ட் ஆர் டயக்ராம்ஸ்னால் நீங்கள் அந்தந்த இஷ்யூக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட் டு ஹவு டு மேக் திஸ் டயக்ராம்ஸ், ஹவு டு மேக் மேப்ஸ், ஹவு டு லேர்ன் இட். ஒரு இஷ்யூக்கு நம்ம எப்படி இது கொண்டு வரலாம். சில பேருக்கு இதுக்கெல்லாம் நம்ம டயக்ராம் போடணுமானே தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. எக்ஸாமின் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ஆரம்பிக்குது. ஸோ அட் லாஸ்ட்டில் கூட கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸாமின் த அபவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. அதாவது வாட் வாஸ் த ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது. ஸோ அதை நீங்கள் தனியாக பிரித்து காட்டணும். அதோட இது அக்ரி பண்ணுற மாதிரியும் சொல்லணும், டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரியும் சொல்லணும். வை யூ ஹாவ் டு அக்ரி, வை யூ ஹாவ் டு டிஸ்அக்ரி. கன்க்ளூஷனில் உங்களோட வியூஸு சொல்லணும். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கிரிட்டிக் பண்ணணும், கான்ஸும் சொல்லணும். கன்க்ளூட் பண்ணும்போது ஃபேராக கன்க்ளூட் பண்ணுங்கன்றாங்க. ஓகேங்களா. கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வருது கொஷின்லனா இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஃபேக்ட்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் பற்றின லைவ் நடந்திருக்கோல அது கொடுங்க. ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸை வச்சு உங்களோட ஒப்பீனியன், இந்த மாதிரி கமிஷன் வந்து இது செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் நம்மளோட கமெண்ட் கேட்குறாங்க. ஸோ ரீசன் சொல்லுங்கள், கன்க்ளூட் பண்ணுங்கள். கிரிட்டிக்கலி கமெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஒப்பீனியன், வை ப்ரோ அண்ட் வை கான், அதாவது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எதனால் இது வந்து பாசிட்டிவ், எதனால் இது நெகட்டிவ், ஃபேர்லி கன்க்ளூட் பண்ணுங்கள். சரிங்களா. அனலைஸ் அப்படின்னா சேம் இன்ட்ரோடக்ஷன் நல்லபடியாக கொடுங்க. காம்பனண்ட் 1 வை எஸ், காம்பனண்ட் 2 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, வை நாட், அப்புறம் கன்க்ளூட். ஸோ எதுக்கு இது இருக்கணும், எதுக்கு இது இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ ஒரு கொஷினில் நீங்கள் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், வை எஸ், வை நாட், இன்டர்லிங்க் போத், இதனால் ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ண என்னன்றது இன்டர்லிங்க் பண்ணும். அண்ட் ஃபேர்லி கன்க்ளூட், ஸோ நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்றாங்க. எவாலுவேட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அக்ரி ஆர் டிஸ்அக்ரி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இது நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட் தே மஸ்ட் கெட் த ஃபேக்ட் ஆன் வை இட் ஹேப்பன்ஸ். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் நல்லபடியாக கொடுங்க. டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டிபேட், டிஸ்கஸ்னாலே டிபேட், ஆர்எல்ஸ் நமக்கு தெரியும் டிஸ்கஸ்னால் டிபேட் தான். ஒரு காம்படிஷனில் உங்களை டிஸ்கஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா இட்ஸ் டிபேட் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். டிபேட்டபிள் கொஷின்ஸ்னால் எப்படி இருக்கணும், ஆர் ஒப்பீனியன் பேஸ்ட் எப்படி இருக்கணும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் எப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் அதை சாதிக்கணும். ஒரு கொஷின் இதுதான் அப்படின்னா எப்படி இது பண்ணணும், அதுக்கேற்ற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் கொண்டு வந்து அடுக்கணும். ஓகேவா.
வே ஃபார்வர்ட்னா அதுக்கு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்றதையும் அதில் தெரிவிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கான எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இன்னும் நான் நிறைய டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.